தான் ஒரு சிறுபான்மையினர் என்பதற்காகவே இந்த விவகாரத்தில் எல்லாம் நான் வாய் திறக்க மாட்டேன் என்றால் எப்படிங்க நீங்கள் அரசியல் பண்ண போறீங்க? கவின் இஷ்யூங்க உலகமே பேசுது, நாடே பேசுது. அந்த இடத்துல தாவேக்கா மௌனம் காக்குதுன்னா சாதி அரசியல். ஒரு சாதிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆகணும், இந்த இடத்துல நிலைப்பாட வெளிப்படுத்தி ஆகணும். வெளிப்படுத்தினா இன்னொரு சாதியினுடைய ஓட்டை எப்படி போய் அந்த இடத்துல கேட்க முடியும்? அப்புறம் அண்ணா, அம்பேத்கர், பெரியார், காமராஜர்னு பேசுறீங்க. அதுலயும் சாதி அரசியல். உண்மையான எதிர்ப்பு திமுகவினுடைய எதிர்ப்பு இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை. கள்ள கூட்டணியில் பாஜகவுடன் இருப்பதால் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்றத மக்களும் இனிமேல் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. ஆம புகுந்த வீடும் நாஞ்சில் சம்பத் போன கட்சியும் உருப்பட்டதா வரலாறுல இடம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ வைகோல பார்த்துட்டு வரோம். வைகோல அவர் போற இடம்ல ஏதாவது ஒரு நடந்துருங்க. விஜய்க்கு இவர் ஃபேன் இல்ல, விஜய் நாஞ்சில் சம்பத்தோட ஃபேன். அந்த அளவுக்கு நாஞ்சில் சம்பத் ஒரு ஃபேமஸான ஒரு பேச்சாளர். அவர் கட்சியில சேர்றாரு. அதானங்க இப்ப தேவை அந்த கட்சிக்கு. ஏதாவது பேசுங்கடா அப்படின்றதுதான் பிரச்சனையா இருக்குது. பெருஞ்சித்தனாரோட வரிகள் தமிழினத்தை தூண்டும் வரிகள். சீமான் அடிக்கடி சொல்லுவாரு, பெருஞ்சித்தனார் பாட்டன் உன்னை தண்ணி ஊத்தி எழுப்பிடா, சுடு தண்ணி ஊத்தி வெந்நீர் ஊத்தி உன்னை எழுப்பிட்டாண்டா அப்படின்னு. அப்படிப்பட்ட வரிகளை இந்த திராவிட இயக்கங்கள் அந்த வரிகள் இல்லாம ஆகிட்டாங்க. இல்ல இப்ப 100 அறிவிச்சாச்சு, 134 தான். அது எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறேன்? பிப்ரவரி அன்னைக்கு மாநாடு அன்னைக்கு 114 ஆண் 114 பெண் அன்னைக்கு வச்சுட்டு சீமான் ஒரு ஆட்டம் ஆடப்போறாரு பாருங்க. பெரிய விஷயங்க அதெல்லாம். விஜய்க்கு 2 நாளா தூக்கம் இல்லை. காரணம் என்னன்னா, தேர்தலை நம்ம போட்டி போடலாமா வேணாம், போட்டி போட்டால் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்கணும். சும்மா இல்லாமல் இந்த ஆள் வேற இதை சொல்லிட்டாரு. ஒருவேளை உண்மையாக அதை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு ஜானு இங்கேவா என்ன சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி நடந்தால் நான் கூட தோற்றுருவேண்ணே. குஷி என்னப்பா யாரோ ஒருத்தர் எனக்கு எதிராக நிற்க போகிறாங்களாமே, நான் கூட தோற்றுருவேண்ணே. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் தம்பி. இப்போ சீமான் அவர்கள், அதாவது அரசியல் புயல், தேர்தல் புயல் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில சீமான் அவர்களினுடைய 100 வேட்பாளர்கள் ரெடி அப்படின்னு ஒரு பட்டியல் தயாராக இருக்கு. இது குறித்த ஒரு முழுமையான அலசலாகவும், அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் வந்ததுல இருந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூவும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக பூகம்பமாக வெடித்திருக்கு. அதுல சீமான் அவர்களினுடைய நிலைப்பாடு என்ன, வாய் திறக்காத விஜய் பற்றி அப்படின்னும், அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே புதிய கட்சியில் இன்னொரு புதிய நபர் இணைந்திருக்கிறார், செங்கோட்டையனை தொடர்ந்து நாஞ்சில் சம்பத் அப்படின்றத பத்தியும் ஒரு முழுமையான ஒரு அலசலாக இந்த காணொலியை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல திருப்பரங்குன்றம் இஷ்யூ. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பல பேர் பல செய்திகளை சொல்லியிருப்பாங்க. பத்திரிகைகளையும் தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக அந்த செய்திகள் தான் போயிட்டு இருக்கு. அதனால அதில் டீட்டெயிலாக போகாமல் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு வரப்போ திமுக அதில் ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இதை இந்து மக்கள் கட்சி போட்ட ஒரு மனு, பாஜக போட்ட ஒரு மனு, சுவாமிநாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்த ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் சொல்லிட்டு திமுக ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு. காரணம் பாஜகவோட கூட்டணி இருக்கிற ஒரே ஒரு காரணம் தான். இதை தாண்டி மற்ற கூட்டணி கட்சிகள், திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவாகவும், பாஜகவோட கூட்டணி இருக்கிற கட்சிகள் பாஜகவுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, முக்கியமான விஷயம் 2 என்னன்னா, மாற்றம் என்று சொல்லி பேசி வருவருடைய வார்த்தைகள் இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்குதுன்றத மக்கள் உற்று நோக்கி பார்க்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது யார் இந்த விஷயத்த கரெக்டாக கையாளுறாங்க, யார் இந்த விஷயத்தில் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறாங்கன்றதில் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா பத்திரிகையாளர்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் 2 கட்சியை சார்ந்தவர்களும் எந்த ட்வீட்டும் போடலை. திருப்பரங்குன்றம் சம்பவம் குறித்து எந்த ட்வீட்டும் போடலை. ஆனால் சீமான் அவர்கள் ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலை அந்த இஷ்யூ வந்தப்போ பேசியிருக்காரு. இன்னைக்கு அதை பற்றி பேசுவார்னு காத்திருந்த போது நேற்று இரவே போட்டாங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நம்ம கோர்ட்டோடைய தீர்ப்பெல்லாம் ஏற்றுக்க முடியாது, மரபு வழியே தான் நம்ம அதை பண்ணணும், இங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களை அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு சீமான் சொல்லிட்டார். அப்போது இது ஒரு மக்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. ஒரு மாற்றம் சொல்லி வர ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாய் திறந்து பேசிட்டார். இன்னொருத்தர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு வரப்போ இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வேலை வரைக்கும் வாய் திறக்காத விஜய். கரெக்ட். ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க திருப்பரங்குன்றத்துக்கு வாய் திறக்காத விஜய்,
விஜய் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும்தான் வாய் திறக்கலையா? எல்லா அரசியல் நிகழ்வுகள்ல மக்களுக்கான பிரச்சனைகள்ல எல்லாத்துலயுமே விஜய் பேசிட்டாரா அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா அந்த கவின் விஷயம், அந்த ஆணவ படுகொலை நடந்தப்பையும் வாய் திறக்கல விஜய். அது மட்டும் இல்லாமல் இப்போங்க நம்ம மழை வெள்ளத்தால செத்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் போட்டாரு. அதுவும் அதுல வந்து டெப்தா போய் விவசாயிகளினுடைய நிலைமை இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி வாய் திறக்கல. இப்படின்னு பல்வேறு முக்கியமான விஷயங்கள் விஜய் என்ன பேச போறாருன்னு எதிர்பார்க்கிற பல தருணங்கள்ல டிவிக்கு கொடுத்த ஒரே வார்த்தை ஏமாற்றம். அப்படின்றத தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படின்றது மக்களுக்கே தெரியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, விஜய்க்கு இதை பற்றின பெரிய அரசியல் புரிதல் இல்லை போல, அதனால இதில் நம்ம இன்வால்வ் ஆகி நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் கடந்து போகணும். ஆனால் திட்டமிட்டு தான் விஜய் இதற்கெல்லாம் வாய் திறக்காம இருக்காரு ஆமா அப்படி சொல்லிட்டு ஒரு வாதம் வைக்கப்படுது. நிச்சயமா. அதுக்கு நீங்க இறையா வரீங்களா இல்லையா? ஒரு வாதம், என்ன வாதம்னா, வாக்கு அரசியலுக்காக இப்போ நீங்க இந்த விஷயத்தை எடுத்து நீ விஜய் பேசிட்டாருன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். கண்டிப்பா இந்து மக்களுக்கு ஆதரவான ஸ்டாண்டை எடுத்தா, இந்து மக்களுக்குன்னு இல்லை, இந்து மக்கள் கட்சிக்கோ பாஜகவுக்கோ ஆதரவான ஸ்டாண்டை எடுத்தா சிறுபான்மையினர் வாக்குகள் உங்களுக்கு வராதுன்ற ஒரு அச்சம். அதே போல சிறுபான்மையினருக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா இந்த பாஜக தரப்புல இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய வாக்குகள் வராதுன்ற ஒரு அச்சம் விஜய்க்கு இருக்கு. அப்புறம் ஏன் தலையில் குல்லாவை மாட்டிட்டு போய் அன்னைக்கு உட்காந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நான் இருப்பேன் அப்படின்னு ஏன் பேசுறீங்க? கேள்வி வருதா இல்லையா? அப்போ தான் ஒரு சிறுபான்மையினர் என்பதற்காகவே இந்த விவகாரத்தில் எல்லாம் நான் வாய் திறக்க மாட்டேன் என்றால் எப்படிங்க நீங்க அரசியல் பண்ண போறீங்க? கவின் இஷ்யூங்க உலகமே பேசுது, நாடே பேசுது. இந்த நூற்றாண்டில் ஒரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் ஒவ்வொரு தமிழரும் தலைகுனிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த இடத்துல தாவேக்கா மௌனம் காக்குதுன்னா சாதி அரசியல், ஒரு சாதிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆகணும், இந்த இடத்துல நிலைப்பாட வெளிப்படுத்தி ஆகணும். வெளிப்படுத்தினா இன்னொரு சாதியினுடைய ஓட்டை எப்படி போய் அந்த இடத்துல கேட்க முடியும்? அப்புறம் அண்ணா, அம்பேத்கர், பெரியார், காமராஜர்னு பேசுறீங்க, அதுலயும் சாதி அரசியல் தான். அப்போ ஒட்டுமொத்தமா தாவேக்காவுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது குறைந்து போன ஒரு நிலைப்பாடா இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணும். திருப்பரங்குன்ற மாதிரியான ஒரு இஷ்யூ, ஒரு சென்சேஷனல் இஷ்யூங்க, ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவில் ஒரு தலைவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றது தான் அந்த கட்சியே அந்த ஸ்டாண்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்டாண்டை ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏற்றுக்குதான்னு பார்ப்பாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதை ஏற்றுக்குச்சுன்னா உங்களுக்கு அந்த மக்களெல்லாம் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இதை கடந்து 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 நான் கழுவுற மீன் நழுவுற மீன் மாதிரி ஓடுவேன்னா, ஒன்று இந்து மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறவர்களுக்கு இந்து மக்கள் வாக்களிப்பார்கள், சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பேசுபவர்களுக்கு சிறுபான்மையினர் வாக்களிப்பார்கள். விஜய் கள்ள மௌனம் சாதிப்பதால் 2 பேருமே விஜயை கடந்து போயிடுவாங்க. இதை தெரியாம விஜய் இந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஆனா இந்த ஸ்டாண்ட் ரொம்ப 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 மோசமான ஸ்டாண்ட். யாருமே சொல்லி கொடுக்கலன்றதுதான் விஜயினுடைய மௌனத்துக்கு காரணம். ஆனா இப்போ நம்மளுடைய செங்கோட்டையன்லாம் போயிருக்காரு, அவர் ஏதாவது சொல்லி கொடுக்கலாம், ஆனா அவரை நெருங்க விட்டாதானே விஜய் கூட. இல்ல அவங்களுக்குமே என்ன ஸ்டாண்ட் இருக்கும்னா, இதுல பாஜகவுடைய நிலைப்பாடு சரி. விஜயோட கூட இருக்கிறவங்க பாதிக்கும் மேற்பட்டவருடைய எண்ணம் என்னன்னா, விஜய் பாஜகவுக்கு ஆதரவாக பேசணும். சரி, இப்ப நீங்க சொன்னது போல விஜய் பாஜகவுக்கு ஆதரவுன்றது நமக்கு அந்த கரூர் விஷயத்துல இருந்து தெரியுது. அதனால பாஜகன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறது கிடையாது. இப்ப இன்கேஸ் அவர் இந்து மக்களுக்கு ஆதரவாக பேசினா, பாத்தீங்களா நம்ம சொன்னோம்ல இவர் பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற பயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இவர்கள் இஸ்லாமியர்கள் பக்கம் ஆதரவாக பேசினாரு அப்படின்னா, அதன் பிறகு மீண்டும் இந்துக்களுக்கு எதிரானவர் இவர், நம்ம தான் சொன்னலையா ஜோசப் விஜய் அப்படின்ற பேசு பொருளும் மாறும். அதனால எதுக்கு நமக்கு யாரு ஓட்டையும் எப்படி வேணா வாங்கிடலாம், ஏன்னா இவருக்கு பிரபலம், திரைக்கவர்ச்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதை வைத்து வாங்கிடலான்ற மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார். காற்றில் கோட்டை கட்டினா அது கனவு நிறைவேறாமலே போயிடும். அதுதான் விஜய்க்கு நடக்க போகுது அப்படின்றது தெரியும். தாண்டி விஜயோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, விஜய் அவர்கள் இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக பேச வேண்டும், இல்லைன்னா வாயை மூடிட்டு அமைதியா இருக்கும்ன்றதுதான் இவங்களோட நிலைப்பாடு. கவின் விவகாரத்திலையும் விஜய் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும்ன்றதுதான் இவங்களோட நிலைப்பாடு. நேத்து கட்சியில சேர்ந்த நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, விஜய் இந்த விவகாரத்தில் வாய் திறக்காமல் இருப்பதே அவருக்கு நல்லது. ஆமா, இல்லைன்னா கரூர்ல ஒரேடியா போட்டு நீதாயா குற்றவாளின்னு முகத்தறியை கிழிச்சு அனுப்பிடுவாங்க. இப்போ இந்த பிரபலம் 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 என்று சொல்லி வரக்கூடியவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி மாறுதுன்னு நீங்க பாருங்க. ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் சொல்றாரு, இந்து மக்களினுடைய வழிபாட்டு தலங்களை, இந்து மக்களினுடைய
அந்த பாரம்பரியத்தை சீர்குலைக்கும் விதத்தில் நடந்தே நீ who are you? யார் நீ? ஆந்திராவில் நடந்தா அங்கே பேசு, இங்கே வந்து நீ ஏன்டா பேசுகிற அப்படின்ற ஒரு கேள்வி வருமா வராது? யார் நீ? ஆந்திராவில் திருப்பதியில் லட்டு பிரசாதமாக ஆண்டாண்டு காலமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு மீன் கொழுப்பு இருந்ததுன்னு சொல்லி ஒரு விவகாரம் வந்தது. புரியுதா? ஜெகன்மோகன் ரெட்டி காலகட்டத்திலிருந்து கலந்து வந்தது. ஜெகன்மோகன் ரெட்டி காலகட்டத்திலிருந்து கலந்து வந்தது. நீங்களும் அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆண்டீங்களா? அப்போ உங்களுடைய காலகட்டத்திலும் கலந்தது தானே. அதை எதிர்த்து பேச துப்பு இல்லாமல் அமைதி காத்த பவன் கல்யாண் இங்கே வந்து இந்துக்களுடைய நாகரிகத்தை சீர்குலைக்கும் விதமாக என்னங்க பேச்சு இதெல்லாம்? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதே ஆந்திராவில் வந்து வேற யார் பேசியிருந்தாலும் வாய் திறந்திருக்க மாட்டாங்க, நியூஸில் செய்தி ஆக்கியிருக்க மாட்டாங்க. ஏன் செய்தியாச்சு? பவன் கல்யாண் ஒரு பிரபலம். இப்படி பிரபலங்களை பயன்படுத்தி மத ரீதியான கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று பாஜக துடிக்கிறது. அதற்கு விஜயும் பவன் கல்யாணும் துணை போவார்கள் என்றால் இந்த பிரபலங்கள் எல்லாம் ஒரு நாள் தீர்த்து கட்டப்படுவார்கள்ன்றது தான் இங்கே வர செய்தி. ஏற்கனவே பாஜக வந்து பல இடங்கள்ல பல மதங்களை வைத்து பிரிவினையை ஏற்படுத்தி அந்தந்த ஓட்டுகளை சம்பாதிப்பதுன்றதுதான் அவங்களுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட். அதை இப்ப இங்க அரங்கேற்றிட்டு இருக்காங்க. இதற்கு விஜய் மட்டும்தான் துணை நிற்கிறாரா? திமுகவும் தானே துணை நிற்குது. பாஜக இன்னைக்கு இந்த அளவுக்கு இங்க பூகம்பமா வெடிச்சு ஒரு மிகப்பெரிய அளவுல ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா? இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கான அதிகாரம் வந்து யாரு வச்சுட்டு இருக்கா? திமுக தானே. திமுக வளர விடலன்னா இன்னைக்கு பாஜக இந்த அளவுக்கு வந்து துணிந்து இவர்களை ஒன்று இந்திக்காரர்களை வச்சு ஒடுக்கணும், இல்லையா நம்ம எல்லா இடத்துலையும் முடிவெடுக்கிறது போல மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. உண்மையான எதிர்ப்பு திமுகவினுடைய எதிர்ப்பு இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை. கள்ள கூட்டணியில் பாஜகவுடன் இருப்பதால் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்றத மக்களும் இனிமேல் வந்து இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு புரட்சியாளர் வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அவர் ஒரு நல்ல ஆகச்சிறந்த பேச்சாளர். அவருடைய எழுத்து கோர்வைகள், அவருடைய வார்த்தை கோர்வைகள் எல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு புதுமையாக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். நல்ல ஒரு பேச்சாளர். ஆனால் என்னன்னா அவர் எடுக்கிற ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க, அவர் போய் நிற்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது பாருங்க, அதுதான் நமக்கு ஒரு பெரிய விமர்சனத்தையே தரும். ஆனால் உள்ளபடியே ஒரு தனி மனிதனாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனிதனாக கூட இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம கூட பழகி பேசுறதில்ல, நான் மேடையில் பேசுகிறத வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில தலைவர்களை ஒருமையில் பேசுறது, அசிங்கமாக பேசுறதெல்லாம் அவர் பல இடங்களில் செஞ்சுருக்காரு. அவர் போய் தாவேக்காவில் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் நேற்று ஒரு செங்கோட்டையனுக்கு கொண்டாடின அளவுக்கு கொண்டாடல, இருந்தாலும் அதில் ஒரு கால்வாசி கொண்டாட்டம். பார்த்தீங்களா, நாஞ்சல் சம்பத் வந்துட்டாரு, பார்த்தீங்களா செங்கோட்டையன் வந்துட்டாரு, அடுத்து பிடிஆர், அதுக்கு அடுத்து செந்தில் பாலாஜி, அதுக்கு அடுத்து உதயநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், மொத்த பேரும் தாவேக்கால தான் வந்து இணைய போகிறாங்கன்ற மாதிரி நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரே ஃபயராக விட்டு தெரிஞ்சுட்டாங்க. இல்லை, இவர் இந்த நாஞ்சில் சம்பத்து மக்கள் மன்றத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு, யாரு யாருக்கு பி டீம்னு. அப்போ அவர் பேசினாரு என்னன்னா, ஒன்றும் இல்லை, இறப்புல 41 பேர் இருந்ததுக்கு 43 பேருன்னு தவறா ஒரு இளைஞர் பதிவு பண்ணாரு. அதுக்கு அவருக்கு வந்தது பாரு கோபம். எங்க கூடுதலா நீங்க சொல்றீங்க, இறப்பை எப்படி நீங்க கூடுதலா மாத்துவீங்க, அப்போ நீங்க அந்த மாதிரி ஆசைப்படுறீங்களா அப்படின்ட்டு பொங்கி எழுந்தாரு. அப்படின்னு நான் நினைச்சேன், ஆஹா இவர் வந்து இங்க ரூட்டு போடுறாரு அப்படின்னு. அப்ப அந்த நெறியாளர் கேட்டாரு கரெக்டா, ஏன் இவ்வளவு கொதிக்கிறீங்க, உங்களுக்கும் டிவி கேட்க என்ன சம்பந்தம் அப்படின்னு. நீங்க டிவிக்கு ஆதரவாளரான் முதற்கொண்டு அவங்க கார்னர் பண்ணி கேட்டாங்க. இதன் பின்னணியில அவர் மழுப்பின விஷயங்கள் மூலயமாகவே விரைவில் டிவி கேவியினுடைய ஆதரவாளராக மாற போறார் அப்படின்ற ஒரு கணிப்பு இருந்தது. அதை இவ்வளவு சீக்கிரம் மெய்ப்பிச்சிடுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல தான் பண்ணுவாருன்னு. அவர் வந்து ஒரு வார்த்தை வித்தகர். அவர் சொன்ன வார்த்தை தான் என்னால இன்னைக்கு வரைக்கும் கமலஹாசனையும் மிஞ்சிட்டாருங்க. அவரு என்ன சொன்னார் பாரு, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, சார் ஏன் சார் இப்படி கட்சி விட்டு கட்சி மாறுறீங்க இப்படி கேள்வி. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் கட்சி விட்டு கட்சியெல்லாம் மாறலையே, நான் கட்சி விட்டு கட்சியெல்லாம் தாவலையே, நான் தாவேக்காவில் இணைந்திருக்கேன், நான் கட்சி மாறலை, நான் இணைந்திருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் 2 தடவை சார் 2 ஒன்று தானே சார்னு பத்திரிகையாளர் திரும்ப இல்லைங்க, நான் கட்சி மாறலைங்க, நான் தாவேக்காவில் இணைந்திருக்கேன். சரி விட்டுருங்கன்னா அவரே போயிட்டார், கன்ஃபியூஸ் ஆகி அவரே போயிட்டார். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, 6 ஆண்டுகளாக நான் எந்த கட்சியிலுமே இல்லை, நான் ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவாக பேமெண்ட் வாங்கிட்டு பேசுவேன், இப்போ தாவேக்காவில் இணைஞ்சிருக்கேன். ஆனால் இவரோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல திமுகவில் இருந்தார், அதுக்கப்புறம் திமுகவிலேருந்து வைகோ போனதுக்கப்புறம் வைகோ கூட போனார், அதுக்கப்புறம் வைகோவோட கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் இருந்திருக்காரு போல, அதாவது மாற்று கருத்தில் 19 வருஷம் வைகோவோட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு போனார்,
அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவரோட மறைவுக்கு பிறகு டிடிவியோட சசிகலா டிடிவியோட போறாரு. அங்கேருந்து அதுக்கப்புறம் வேற எங்கேயும் ஸ்டாண்ட் எடுக்கல. டிடிவிக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் நிறுத்திட்டாரு. போதண்டாப்பா, ரொம்ப நிறைய கிளை விட்டு கிளை தாரி. இல்ல அவருக்கே ஒரு இது வந்துருச்சு என்னன்னா, ஒரே ஆள்கிட்ட காசை வாங்கிட்டு பேசுறதுக்கு பதிலா பல ஆளுகிட்ட காசை வாங்கிட்டு அந்தந்த கட்சிக்கு ஆதரவா பேசிட்டு போயிட்டோம்னா இதுல என்ன இருக்கு? இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தப்பா எடுத்துக்கூடாது, ஆனாலும் இதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். ஆம புகுந்த வீடும் நாஞ்சில் சம்பத் போன கட்சியும் உருப்பட்டா வரலாறுல இடம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ வைகோல வந்து பார்த்துட்டு வரோம். வைகோல இருந்து அவர் போற இடம்ல ஏதாவது ஒரு நடந்துருங்க. செங்கொயிட்டையன் இருக்காருங்க அது உள்ள. என்னங்க நீங்க? அவர் நாஞ்சில் சம்பத் ஒரு கட்சிக்குள்ள போனார்னாலே அந்த கட்சிக்கு ஏதோ ஒன்று ஆயிடும். அந்த கட்சி அமமுக வந்தது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜெயலலிதா ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வைகோ 19 வருஷம் இருந்திருக்காரு, ஒன்றும் ஒரு மூமெண்ட்டும் தெரியல. அப்போ இங்கே வந்துட்டு முதல்ல விஜயை போய் இவர் பார்க்குறாரு. செங்கோட்டையன் மாதிரி விஜய் வந்து அவரை பார்க்கல. இவர் சரி ஏதோ ஒரு பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் தான்மா நிறைய சொன்னாராம். விஜய் நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னாராம். விஜய்க்கு இவர் ஃபேன் இல்லை, விஜய் நாஞ்சில் சம்பத்தோட ஃபேன். அந்த அளவுக்கு நாஞ்சில் சம்பத் ஒரு ஃபேமஸான ஒரு பேச்சாளர். அவர் வந்து கட்சியில் சேர்றாரு. அதானங்க இப்போ தேவை அந்த கட்சிக்கு. ஏதாவது பேசுங்கடா அப்படின்றதுதான் பிரச்சனையா இருக்குது. விஜய் தான் பேச மாட்டாரு. அட்லீஸ்ட் பேச்சாளரையாவது புடிச்சு போட்டா தேர்தலில் 4 இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணணும்ல. எப்படி இருந்த கட்சி தெரியுமா தாவேக்கா? ஏங்க கேட்டு திறக்க மாட்டாங்க. உள்ளே போனோம் புசியானந்தே சார் யார் நீங்கள்? பொதுச் செயலாளர், இப்போ ஐடி கார்டு காட்டுங்க சார், அப்போ தான் திறப்போம். சும்மா சொல்லலை, பொருளாளர் வெங்கட்ராமன் நினைக்கிறேன். அவரை உள்ளே விடலை. கேட்டாயோ நான் பொருளாளரியா, ஐடி கார்டு காட்டுங்க சார், பொருளாளர் வாயில் தந்தால் நான் கூட தருவேன். ஆனால் இப்போது வரவங்க போகிறவங்கலாம் கட்சியில் போய் சேர்ந்துடலாம். ஏன்? தாவேக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம். கூட்டணி கூப்பிட்டு பார்த்தோம், எல்லாம் நம்மளை ஆப்ஷனாக காட்டி வேற ஒரு கட்சிக்கிட்ட பேரம் பேசிட்டு போயிடுறான். வேற வழியே இல்லை, கேட்டை திறந்து விட்டுருன்னு சொல்லிட்டு புசியானது, ஆதவர்ஜனா, தலைவர் விஜய் எல்லாம் சேர்ந்து கட்சியோட கேட்டை திறந்து விட்டாங்க. கட்சிக்கு உண்மையா இருக்கணும்னு போறாங்களா என்னன்றதையும் தாண்டி பாப்புலாரிட்டிக்காக போய் சேர்றாங்க. பாப்புலாரிட்டியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்களோட எண்ணமே என்னன்னா, என்ன ஒருத்தன் அசிங்கமா பேசிட்டான், என்ன ஒருத்தன் ஒதுக்கி தள்ளிட்டான், அப்போ அந்த ஒரு வெஞ்சன்ஸ். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவரு என்ன திட்டாரு, அவரு என்னை மதிக்கல. அவங்க செங்கோட்டையிலும் கிட்டத்தட்ட அதே தாங்க. என்னை இபிஎஸ் நீங்கள் கட்சியில் சேர்ந்துட்டு இதுக்கு ஈரோடுக்கு போயிட்டு என்ன பேசினாரு? தானென்று ஒரு நினைத்தா ஆண்டவன் நான் என்று நினைப்பார்லாம் சொல்றாரு. யாரு பிரஸ் மீட்ல கூட அதான் சொன்னாரு. யாருக்கு சொல்றாரு? இவர் இபிஎஸ் சொல்றாரு. இவர் கருப்பழனியப்பனுக்கு பதில் சொல்லுகிறாரு. கருப்பழனியப்பன் வந்து என்ன அந்த உதயநிதியோட அந்த பிறந்தநாள் விழாவில் கூப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டாரு. 3 வருடமாக திமுக என்னை அவமானப்படுத்தி கொண்டு அறிவாலயத்தில் இருந்து என்னை வெளியேற்ற முயற்சிக்கிறார்கள். யோ, உங்களை பழி வாங்குறாங்கன்றதுக்காக நீங்க போய் தாவேக்கா தொண்டர்கள் இதையும் கொண்டாடுறாங்க பாத்தீங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு பேச்சாளர், யாரும் மறுக்கல. இதே நாஞ்சில் சம்பத் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விஜயை கழுவி ஊத்திருக்காரு. ஏங்க அன்னைக்கு நேத்து ஏன் சார் விஜய் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்குறீங்க? நாளைக்குங்க விஜய் ஏதாவது ஒரு தப்பான ஸ்டாண்ட் எடுத்துறா அவர் அப்படிதாங்க பேசுவார்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுதான் தலைவர் கருத்தும் என் கருத்தும் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நிச்சயமா இப்ப நீங்க சொல்றது போல இப்ப இவங்க 2 பேரும் ஒரு பழி வாங்கும் நோக்கத்தோடு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி கட்சியில இருக்கிறவங்க மட்டும் எதுக்காக இருக்காங்க? ஏற்கனவே வந்த நிர்மல்குமார் தான், எதுக்கு எல்லாருமே இந்த ஒரு நோக்கம் தான். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, விஜயே திமுகவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, திமுக கூட இல்ல உதயநிதியை பர்சனலா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் தாவேக்கான்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல. வர தகவல்கள் வதந்திகள் எல்லாமே அப்படி வருது. விஜய் ஜெயண்ட்னு ஒண்ணு உருவாக்குவதற்காக தாவேக்கா இல்ல பழிவாங்கும் வெற்றி கழகம்னு சொல்லிட்டு தான் நம்ம இது வைக்கணும் போல. விஜய் ஜெயண்ட்னு ஒண்ணு உருவாக்கணும், மொத்த பணத்தையும் வாங்கணும்னு பாக்குறாரு. அப்படி பாக்குறாரு போல அவர். அந்த மாதிரி வந்து மொத்த பேரும் என்ன அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, என்ன அவங்க திட்டாங்க, என்ன அவங்க கிள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில போய் சேர்ந்துக்கிறாங்க. இவங்களெல்லாம் கட்சியில சேர்த்தீங்கன்னா விஜயகாந்தாவது பரவாயில்ல, மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய கட்சிகளை இணைத்து ஒரு தேர்தலை களம் கண்டாரு. நிச்சயமா நீங்க உருப்படாதவ அல்லு சில்லற மொத்தத்தையும் சேர்த்து வச்சுக்கின்னு போனீங்கன்னா என்னங்க போறீங்க நீங்க தேர்தலில்? எனக்கு தாவேகாவோட நிலைமை நினைச்சாலே எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. இவர் இன்னைக்கு சொல்றாரு தாவேகா இது வரைக்கும் பெருசா கூட்டம்லாம் போட்டதில்லை, விஜய் பரப்புரை செய்ய என்னை அனுமதித்திருக்கிறார், வாரந்தோறும் கூட்டங்கள் மாவட்டமாக போய் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க நீங்க? நாஞ்சில் சம்பத்து பேசுறது கேட்டிருக்கீங்களா? ஒன்னும் இல்லை, ஒரே ஒரு சம்பவம். அவன் தண்டவாளத்தை தலை வச்சான்னு சொல்லுவாங்க. அவன் வச்சது 3வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 6வது பிளாட்ஃபார்ம். கருணாநிதி அவர்கள் இப்படி பேசியிருக்காருங்க. இப்படியே பேசின நாஞ்சில் சம்பத்து
நேற்று துணை முதல்வர் பிறந்த நாளில் சொல்கிறாரு, வருங்கால முதல்வராக்க வாய்ப்புள்ள ஒருவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கு. எப்படிங்க இந்த மாதிரி அவர் முதல்வரா 3 நாளைக்கு முன்னாடி இருந்தாருன்னா அப்புறம் நான் 3 நாள் கழிச்சு இவர் எப்படி முதல்வராக போறாரு? அப்போ ஒரு மனுஷனுக்கு நாக்கு திரும்பலாங்க, ஆனா 180 டிகிரி திரும்பலாம். 360 டிகிரி திரும்பும்னா அது நாஞ்சில் சம்பத்தோட நாக்கு மட்டும்தான் திரும்பும். அப்படி ஒரு ஆள் இவர். ஏங்க, நாம் தமிழர்ல கூட பேச்சாளர் சின்ன சின்ன பொடி பசங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. நீங்க இப்போ கூட ஒரு மழலையர் பாசறை எடுத்துக்கோங்க. மழலையர் பாசறை இப்போ கூட ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங், தி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு போகும். அந்த குழந்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் தேசிய தலைவரோட பிறந்த நாளைக்கு பேசு, நம்மலாம் கூட அந்த வீடியோவாக எடுத்துலாம் போட்டிருந்தோம். அந்த குழந்தை பேசுனது ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் ட்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அது பேசுகிற அந்த டைலாக்கு, பெருஞ்சித்திரனோட வரிகள், பெருஞ்சித்திரனார் இவரோட புத்தகம், நானும் ஒரு வருஷமாக எல்லா புத்தகம் காட்சியிலையும் போயிட்டு பெருஞ்சித்திரனார் புத்தகம் கொடுங்க, பெருஞ்சித்திரனார் புத்தகம் கொடுங்கன்னா இல்லை 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 இல்லைன்ற பதில். ஏன் சொன்ன? பெருஞ்சித்திரனாரோட வரிகள் தமிழினத்தை தூண்டும் வரிகள். சீமான் அடிக்கடி சொல்லுவார், பெருஞ்சித்திரனார் பாட்டம் வந்து உன்னை தண்ணி ஊற்றி எழுப்பிடா, சுடு தண்ணி ஊற்றி வெந்நீர் ஊற்றி உன்னை எழுப்பிட்டாண்டா அப்படின்னு. அப்படிப்பட்ட வரிகளை இந்த திராவிட இயக்கங்கள் அந்த வரிகள் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இல்லை, சீமான் மேடைக்கு மேடை எங்கள் தாத்தா பெருஞ்சித்திரனார் பேசினார், என் பாட்டை பெருஞ்சித்திரனார் பேசினாருன்னு சொல்லி 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 அந்த டைலாக்ஸை, அந்த செய்யுளை அப்படியே அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு கடத்தி அந்த குழந்தை வந்து அங்கே பேசுது. அதை நிறுத்தி அதுவும் அதே தோணில அதே வீரியம் சீமான் எந்த அளவுக்கு பேசுவாரோ அதை விட ஒரு படி மேடை அந்த குழந்தை பேசுதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ அதை நிறுத்திட்டு தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீமானை காட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குழந்தை கூட நல்லா பேசுது. அந்த குழந்தை கூட நாம் தமிழர் கட்சியில் இவ்வளவு திறமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் வெளியே இருந்து திறமையான ஆட்கள்னு சொல்லிட்டு 360 டிகிரி நாக்கு யாருக்கெல்லாம் திரும்பும்? செங்கோட்டையன் கூட திரும்பும். 360 டிகிரி திரும்பாது, ஒரு 240 அந்த மாதிரி திரும்பும்னு நினைக்கிறேன். வரலாற்று ஆசிரியர், வரலாற்று 1977 புரட்சி தலைவர். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி காலையில் வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் உங்களை சேர்த்து பேசுகிறாங்களே எதிர்கட்சிகள், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது 1977 அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு போல. ஐயோ, வாச்சாத்தி வன்கொடுமை 1990 1977 ஆரம்பிச்சுட்டு தம்பி இருப்பா 1991 நடந்தது பார்த்து 30 வருஷம் ஆகுது, அதை பற்றிலாம் பேச வேணாமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நீ என்ன கேட்டாலும் 1977 நாக்கிலே வச்சுன்னு பாருங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு தாவேக்காவில் சேர்த்துட்டு தாவேக்கா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இல்ல இப்போ நம்ம இவ்வளவு உதாரணங்களோட பேசும்போது மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கருத்தியல் கூட்டத்துக்கும் தற்குறி கூட்டத்துக்கும் இதுதான் வித்தியாசம். எதுக்காக தற்குறி சொல்லாதீங்க, ஆச்சரியக்குறின்னு சொல்லுங்க. ஆச்சரியக்குறின்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்றதுக்கான விடை இந்த ஒப்பிடுதல் மூலியமாவே புரிஞ்சிருக்கும்ல. இன்னைக்கு சீமான் பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நாளைக்கு அவங்க வருங்கால தலைமுறையை உருவாக்க போறாங்க, இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு வழிவிட போறாங்க அப்படின்றதுக்கான அடையாளமாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர் படை நாளை முதல்வராக சீமானை மாற்றுவதற்கு காத்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நம்ம இந்த உதாரணம் ஒன்றே போதும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. இந்த காணொலியோட அந்த ஆர்டிஸ்ட் காணொலியும் நம்ம இணைத்து மக்களுக்கு வந்து ஒளிபரப்பலாம். கண்டிப்பா போடலாம். இதை வந்து சீமான் பல மேடைகளை சொல்லியிருக்காரு. கூட உதாரணத்துக்கு இம்ரான் கானை மென்ஷன் பண்ணிருக்காரு. இது 1-2 உதாரணம் இதெல்லாம் இப்போங்க கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் வந்து அந்த பூக்களை பத்தி வாகைப்பூ அந்த பூ இந்த பூன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுவான். அவன் இன்னைக்கு பெரிய பையன் ஆகி அவனுக்கு ஒரு 18 வயசு காலேஜ் போறான்னு நினைக்கிறான். அவன் இன்னைக்கு மாணவர் பாசரோட ஃபர்ஸ்ட் மழலையர் பாசல்ல இருந்தான். மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கும் நல்லா சீமான் பேசுறது மாதிரியே பேசுவான். பேச்சாளர்களை கருத்தியலாளர்களை உருவாக்குவதில் சீமான் தான் இன்னைக்கு கருத்தியல். தமிழ்நாட்டில் கருத்தியல் அடையாளம்னா அது சீமான் தான் சொல்லிட்டு நம்ம அது மாற்று கருத்தே இல்லைங்க. ஏன்னா கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்த ஒரு கட்சி இன்னைக்கு பேசுதுன்னா அது சீமான் தான் நம்ம ஒத்துக்கலாம். கொள்கை சார்ந்து பேசாததுனால தான் இப்படி மக்கள் ரசிகர்கள் பின்னாடி சுத்துறாங்க. அதாவது என்ன சொல்றது, இந்த நடிகர்கள் பின்னாடி போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அரசியல் படுத்தப்படலை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அரசியலை பேசுகிறார்களோ, அரசியலோடு ஒன்றிணைந்து பழகுகிறார்களோ, அப்போதுதான் ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றம், சமுதாய புரட்சி ஏற்படும் அப்படின்றது தான் வந்து சீமான் அவர்களினுடைய ஒரு மாபெரும் இலக்கு. அதை நோக்கிய பயணம் வந்து ஒரு வீரியமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. இன்னொன்னு, இந்த அரசியல் புரட்சியில 100 வேட்பாளர்களை நான் அறிவிக்கிறேன், நீ எவனா எந்த கட்சியிலனா சேர்ந்துட்டு போங்கயா, என்னுடைய குறிக்கோளில் நான் சரியாக பயணிக்கிறேன் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில 100 வேட்பாளர்களை அறிமுகம் செய்யக்கூடிய அந்த வேலைகள், அதாவது அந்த லிஸ்ட் வந்து வெளியாகி இருக்கு. அது குறித்தும் நம்ம பேசிடலாம். வேட்பாளர்கள்னு சொல்றப்போ எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வருது.
2024 தேர்தலில் சீமான் எப்பவுமே வந்து வேட்பாளர் லிஸ்ட்டில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்துலேயும் எந்த தலைவருமே வந்து இது வரைக்கும் வேட்பாளர் லிஸ்ட்டு இப்படி கொடுத்ததே இல்லை. என்னன்னா தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வேட்பாளர் லிஸ்ட்டு முழுக்க கொடுத்துருவார். இன்னொன்று என்னென்னா 117 ஆண் 117 பெண், இதில் காம்ப்ரமைஸே இல்லை கிடையாது. ஆட்சி தொடங்கின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் காம்ப்ரமைஸே. 24 தேர்தலில் ஒரு பெரிய அலிகேஷன் நாம் தமிழர் மேலே வைக்கப்பட்டது என்னென்னா 20 ஆண் வேட்பாளர் 20 பெண் வேட்பாளர் போட்டிட்டாங்க. இந்த வேட்பாளர்களாக களமிறங்கப்படுற 20 பெண் வேட்பாளர்கள் யாருன்னா அவங்கள டம்மி வேட்பாளர். அவங்கள சீமான் நிற்க வச்சுட்டு அந்த தொகுதியில் யார் வந்து அதிகமாக ஜெயிப்பாங்களோ அவங்கக்கிட்ட பணம் வாங்கிக்கிறாரு அப்படின்ற ஒரு அலிகேஷன் ஸ்ட்ராங்காக வைக்கப்பட்டுச்சு 24 தேர்தலில். அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னா, யார் இவங்க கலாமணி, யார் இவங்க அபிநயா, யார் இவங்க கார்த்திகா, காளியம்மாள் ஒரு ஃபேஸ், காளியம்மாள் தெரியும், மற்றவங்க எல்லாரும் தெரியும். 24 தேர்தலில் கொஞ்சம் தெரியல, இப்போ நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டாங்க, அந்த வாக்குகள்லாம் பெற்றது அப்போது யார் 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 இவங்கெல்லாம் சொல்லி தேடுறப்போ ஒருவேளை உண்மையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய ஊடகவியலாளருக்கு எழுந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல சீமானும் அவங்க தங்கச்சிகளும் ப்ரூவ் பண்ணாங்க ஒன்று என்னன்னா, இருக்கக்கூடிய ஆண் வேட்பாளர்கள் வாங்கின வாக்குகளை விட அதிகமாக வாங்கியிருந்தாங்க பெண் வேட்பாளர்கள் அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தனித்தொகுதியில் நிற்கிற பெண் வேட்பாளர்கள் அதிகமான வாக்குகளை பெற்றாங்க. இதை நான் சொல்லலை, சீமானே சொன்னார். என் தங்கச்சிங்க தானே அதிகமாக வாக்கு வாங்குறதப்போ அந்த இடத்துல சீமான் மீதும் அந்த பெண் வேட்பாளர்கள் மீதும் டம்மி வேட்பாளர் என்று வைக்கப்பட்ட ஒரு அலிகேஷனை பெண் புலிகள் முறிச்சு எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி இன்றைக்கும் 117 பெண் நிற்க போகிறான்னு சொல்கிறாங்க. இதில் 100 வேட்பாளரை அறிவிச்சிட்டார் சீமான். நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம், February 21 மக்களின் மாநாடு, மாற்றத்திற்கான மக்களின், அதில் 234 தொகுதியோட வேட்பாளர் ப்ளஸ் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 22 தொகுதியோட வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க. இப்போது அரசியல் கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட பேசிகிட்டு இருக்காரு, அவங்க அப்பாவோட இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு, இவங்க செல்வ பிறந்தகை ஒரு 5 பேர் சேர்ந்து திமுகவோட பேசுறாங்க. இன்னைக்கு காலையில அதுலயும் வந்து குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி இவன் பேசுறான். அவன் பேசுனதே எங்களுக்கு தெரியாதுங்க. நீ அந்த கட்சி தலைவர் தானையா? இல்லங்க எங்களுக்கு தெரியாதுங்க, போட்டோ காட்டு, ஆதாரம் காட்டு அப்படின்னு பேசின்னு இருக்காரு. அப்படி இவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐயா ராமதாசும் அன்புமணியும் மாம்பழம் சின்னத்துக்காக அங்கே ஒரு போராட்டம். அதிமுகவில் ஓபிஎஸ் நான் வந்தே தீர்வேன், December 15 வரைக்கும் அவங்களுக்கு டைம். இப்படி இன்னும் பாஜக அண்ணாமலை வந்து என்னையே கட்சி விட்டு தூக்கிட்டீங்களா, கட்சி ஆரம்பிக்க அங்கே ஒரு மிரட்டல். இப்படி திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எல்லாம் சிதறி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் உண்மையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 100 வேட்பாளர்களை அறிவித்து அதனுடைய டேட்டாவை கொடுத்துட்டாங்க நேற்று. இப்போ 100 அறிவிச்சாச்சு, இன்னும் 134 தான். எவ்வளோ நேரம் ஆகும் நினைக்கிறேன்? February அன்னைக்கு மாநாடு அன்னைக்கு 114 ஆண் 114 பெண் அன்னைக்கு வச்சுட்டு சீமான் ஒரு ஆட்டம் ஆடப்படுறாரு பாருங்க. பெரிய விஷயங்க அதெல்லாம். 27 மாவீரர் தினத்தில் அவர் பண்ண ஒரு பேச்சு, அதாவது அந்த மாவட்டத்தில் அந்த கட்சியினோட ஐடி விங் செக்ரட்டரி சுனந்தா தாமரை செல்வன் போட்டிருந்தாங்க, எங்கள் அண்ணன் சீமான் இன்னைக்கு வந்து அவரோட உடம்புல கருப்பசாமி வந்து பூந்துட்டாரு, இன்னைக்கு அவர் பேசுகிற பேச்சு இடமே அதிர்ச்சி அப்படின்னு. அந்த மாதிரி 234 வேட்பாளர் இன்னைக்கு வச்சுட்டு அவர் பேச போகிற பேச்சு, அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு பாருங்க, டே இங்கே இருக்கிறவனுடைய வெற்றி தோல்வி என்பது அவனுடைய சொந்த தனிப்பட்ட வெற்றி தோல்வி, அந்த கட்சியினுடைய சொந்த விருப்பப்பட்ட வெற்றி தோல்வி. ஆனால் நீயும் நானும் ஜெயிக்கிறது இந்த இனத்தினோட வெற்றி தோல்விடா, அதனால அந்த மனசில் வச்சுன்னு களமாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஐபி கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டில் கூட தாவேகாவுக்கு 70 கொடுத்தாங்க, திமுகவுக்கு 90 கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் கணக்குகள். அவனே சொல்லிட்டான் நாம் தமிழர் 1 இன்னைக்கு அக்கௌண்ட்டு போட்டாங்க. அப்போ 26 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போதுங்க. இது ஐபி ரிப்போர்ட்டே போட்டுருச்சு. அதை சீமான் ஓப்பன் பண்ணுறாரா, இடமான கார்த்திக் ஓப்பன் பண்ணுறாரா, சாட்டை துறைமுருகன் ஓப்பன் பண்ணுறாரா, கார்த்திகா ஓப்பன் பண்ணுறாங்களா, அதெல்லாம் அடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 1லேருந்து 10 சீட்டு வரைக்கும் இந்த முறை வெற்றி வாய்ப்பை எளிதாக அடிக்க போகுதுன்றது உறுதியாக தெரியுது. இதுல நம்ம எளிமையா கணிக்கக்கூடிய ஒரே விஷயம், மாற்று அரசியல் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நபராக, அரசியல் தலைவராக இப்ப இருக்கக்கூடியது சீமான் மட்டும்தான். ஏன்னா இங்க விஜய் வந்து திராவிடத்தின் ஒரு 2.0வா செயல்பட்டு இருக்காரு அப்படின்றது நம்மளுடைய பார்க்கக்கூடிய விஷயங்கள்லயே தெரியுது. அப்ப மாற்று அரசியல் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு சீமானை தவிர்த்து ஒரு தலைவர் கிடையாது. ஆகவே மாற்று ஓட்டுக்கள் வந்து சிதறுமா அப்படின்ற அந்த கேள்வியில வந்து ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள், அவங்களுடைய அந்த வீரியம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில இந்த
பிப்ரவரி 21 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கான அரசியலை வந்து புரட்சியாக வெடிக்கக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாத வகையில தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கு. ஏண்டா பெட்டி வாங்கிட்ட விலை போயிட்டாருன்னு பேசக்கூடிய எல்லா வாயும் அடைக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மிகவும் ஸ்ட்ராங்காக களத்துல இறங்கி செயல்படுது அப்படின்ற போது பார்க்கக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களுக்கு அச்சம் ஏற்படுது. அதுதான் இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நைட்ல இருந்து விஜய்க்கு தூக்கமே இல்லையா. ஏன் சொல்லுங்க? விஜய் தேர்தலில் போட்டி போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. தேர்தலில் நம்ம போட்டி போட வேணாமோ அப்படி சொல்றீங்களா? நான் 2 நாளா தூக்கம் இல்லைன்னு ஒன்று யாருக்கோ ஒரு என்கேஜ்மெண்ட் போட்டோ ஒன்று வேற பார்த்துட்டு அது ஏஐயா உண்மையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரோ அப்படின்னு. நம்ம வந்து ஒருத்தர் மேலே அவ்வளோ அவதூறுலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு 2 நாளாக தூக்கம் இல்லை. காரணம் என்னன்னா, தேர்தலில் நம்ம போட்டி போடலாமா வேணாமா, போட்டி போட்டால் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, சும்மா இல்லாமல் இந்த ஆள் வேற இதை சொல்லிட்டாரு, ஒருவேளை உண்மையாக அதை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு ஜானு இங்கேவா என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை அப்படி நடந்தால் நான் கூட தோற்றுருவேண்ணா, புஷி என்னப்பா யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு எதிராக நிற்க போகிறாங்களாமே நான் கூட தோற்றுருவேண்ணே, அது என்னப்பா எனக்கு எதிராக ஒருத்தர் நிற்க போகிறாராமே நான் கூட தோற்றுருவேண்ணே. நான் கூட என்ன நினச்சேன், விஜய்க்கு எதிராக ஒருத்தர் நிற்கிறாருன்னா அப்போ விஜய்க்கு வந்து ஓகே விஜய் பிரபலம், அது வந்து சினிமா பிரபலம், ஜெயிச்சிருவார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டை. யாருன்னா நம்ம சாட்டை துரைமுருகன் விஜய்க்கு எதிராக விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறோம்னா அதுலயும் காமெடி. இந்த காமாட்சி நாயுடு வந்து களமிறங்க போறேன்னு சொன்னாரா, அப்ப வந்து பொம்பளை ஓட்டெல்லாம் உங்களுக்கு தாங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சும்மா வச்சு வெளுத்து விட்டுட்டாரு அந்த இன்டர்வியூல. அதுல என்ன அந்த செய்தின்னா, உண்மையிலே அவரு விஜய்க்கு எதிராக களம் காண்றாரு இல்லைன்றதை தாண்டி தாவேக்காவுக்கு ஒரு கலக்கத்தை தந்திருக்காருங்க. ஆன்லைன்ல ஓட்டிங்க, விஜய்க்கு ஓட்டு போடுறவங்கலாம் ஓட்டை வந்து ரீபோஸ்ட் பண்ணுங்க, அந்த போஸ்ட்டை விஜய்க்கு ஓட்டு போடல நான் சாட்டை திருமணத்துக்கு ஓட்டு போடுறேன்னா லைக் போடுங்க அப்படின்றாங்க. 1000 லைக்கு சாட்டைக்கு வந்துருச்சு, ரீபோஸ்ட்டு 100 150 தான் வந்துச்சு. ஏய் ஆன்லைன்ல நீங்க ஜெயிக்கல, நீங்க எந்த ரியல்ல ஜெயிக்க போறீங்க? அவங்களுக்கு வேலையே ரீல்ஸ், எப்ப பார்த்தாலும் போன் தான். விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆன்லைன்ல தோத்துட்டாங்க. அப்புறம் தான் விஜய்க்கு ஒரு சந்தேகம் தான், ஐயோ இந்த சாட்டை சொல்றான் ஒருவேளை செஞ்சுட்டாங்கன்னா நம்ம மானவன் கப்பல் ஏறிடும், சாட்டை துரைமுருகன் ஜெயிப்பாருன்னு சொல்லல, விஜயை காலவாரி விடுவார்ல, விஜய் தோக்கிறதுக்கு ஒரு காரணமா இருப்பார்ல, தேர்தலில் உனக்கு எதிராக போட்டி போட்டு சும்மா வருவாரு. 1 மணி நேரம் பேச்சு போதும், அந்த தொகுதியில போய் பேசினா போதும். விஜய் மாதிரி கை கட்டிலாம் பேசுவாரு, நடிச்சே கருணாநிதி மாதிரி மிமிக்ரி பண்ணுவாரு, விஜய் மாதிரிலாம் பேசுறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் பண்ணி விஜயை தோக்கடிச்சிட்டாரு வச்சுக்கோங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம விஜய் வந்து இன்னைக்கெல்லாம் தூங்காம உட்காந்துட்டு இந்த 100 வேட்பாளர்களை தாண்டி சாட்டை துரைமுருகன் எடுக்கிற டிசிஷன்ல தாவேக்கா மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். எங்க தலைவருக்கு எதிராக எப்படி நீ போட்டி போடுவேன், எங்க முடிஞ்சா வந்து நின்றுப்பார், முடிஞ்சா வந்து தொட்டுப்பார், நான் அந்த தெருவில் இருக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிறேன், என் வீடு அங்கே இருக்குது அங்கே வந்துப்பார் அப்படி சொல்லிட்டு தாவேக்கா தொண்டர்கள் நேற்றெல்லாம் ட்விட்டரில் ஒரே கதறல். பார்ப்போம் விஜய்க்கு எதிராக சாட்டை திரும்ப நிற்கிறாரா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிச்சயமா அரசியல் களம் வந்து சூடு பிடிச்சிடுச்சு அப்படின்றதே இந்த சுவாரஸ்யங்கள் மூலிமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரி, அடுத்த விவரங்கள் பற்றி அடுத்த காணொலியில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.